தற்போது ஒரு அண்மை செய்தி. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குளித்துக் கொண்டிருந்த சிலர் அங்கிருந்து அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டுள்ளனர். இதனால் அங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் பல மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வறண்டு கிடந்த குற்றால அருவிகள் தற்போது கனமழை காரணமாக அருவிகள் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கில் குளித்துக் கொண்ட சில பேர் மாட்டிக்கொண்டனர். அவர்களை அருகிருந்தவர்கள் மீட்டனர். இதனால் அங்கு ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்ய கணேஷ் குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ், தற்போது பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் அங்கு குளித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக குற்றாலம் விளங்கி வருகிறது. தற்போது கடந்த சில மாதங்களாக கோடை வெயிலின் தாக்கத்தால் அனைத்து அருவிகளும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக வானிலை மாற்றம் காரணமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவிகளில் 2 தினங்களுக்கு மேலாக நீர் வர துவங்கியது. இதனால் கோடை விடுமுறையை கொண்டாடுகின்ற வகையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தந்து குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதி முழுவதும் தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக பழைய குற்றால அருவியில் அதிக அளவு தண்ணீர் வர துவங்கியது. இதனால் குற்றாலத்திற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் பலாயிரக்கணக்கானோர் பழைய குற்றால அருவிக்கு படையெடுத்து குளித்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர். அப்போது சுமார் 2 மணி அளவில் திடீரென காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளில் சிலரை வெள்ள நீர் இழுத்து சென்றது. ஆனால் அங்கு அருவிக்கரையோரம் கடை நடத்தி வருபவர்களும் அங்கு உள்ள தொழிலாளர்களும் சிலரை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். இது குறித்து தென்காசி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆற்றுப்படுகைக்குள் யாரேனும் சிக்கி தவிக்கிறார்களா என தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பல உறவினர்கள் தங்களுடன் வந்தவர்களை காணவில்லை என கூறி வருவதால் செங்கோட்டை மற்றும் கடையநல்லூர் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கொண்டிருக்கின்றனர். மேலும் அருவிக்கரை முழுவதும் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அனைவரையும் அருவிக்கரையிலிருந்து காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் அப்புறப்படுத்தி இருக்கின்றனர். பழைய குற்றால அருவிக்கரை முழுவதும் பதட்டமாகவே நீடித்து வருகிறது ராம்குமார். மேலும் பழைய குற்றால மெயின் அருவி, 5 அருவிகளிலும் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது ராம்குமார். குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குளித்துக் கொண்டிருந்த சில பேர் அடித்து செல்லப்பட்டதால் அருகில் அவர்களை மீட்டனர். மேலும் சிலர் மாயமாகி உள்ளதால் தேடும் பணியும் நடைபெற்று வருகிறது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி கணேஷ்.